வர புதன்கிழமை ரொம்ப விசேஷமான நாளுமா. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க. ஜோசியரையா, அப்படியே கல்யாணத்துக்கும் ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லிடுங்க. சொல்றோமா. இந்த மாசத்துல 3 தேதி இருக்குமா. அதுல உங்களுக்கு எது வசதியா இருக்குமோ அதுல கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னென்ன தேதிங்கய்யா? வர 17ஆம் தேதி நிறைஞ்ச முகூர்த்த நாள். அதை விட்டா அதுக்கப்புறம் 20, 24 நல்ல முகூர்த்த நாளுமா. கல்யாணத்தை அத்தனை நாள் தள்ளி போட வேண்டாம். வர 17ஆம் தேதியே நம்ம வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க ருத்ரா? என்ன நீ அண்ணன், நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதான் எங்க முடிவும். அப்ப சரி, நீங்க சொன்ன 17ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஆதிரா. எங்களுக்கு சம்மதம் தான். சந்தோஷ், வா ரகு. நீ என் ஃப்ரெண்டா கிடைச்சது உண்மையாவே எனக்கு பெரிய லக்கு தான் ரகு. கடவுள் சரியான நேரத்துல தான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட என் லைஃப்ல இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்காரு. ஹேய், உன்ன மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன் சந்தோஷ். நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்காக நானும் கடவுளுக்கு தேங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? சொல்லு ரகு. எங்களுக்கு நிறைய பிரான்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு சந்தோஷ். அதுல ஒரு கம்பெனில உன்னை மேனேஜிங் டைரக்டர் ஆக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேவா சந்தோஷ்? என்ன சொல்ற ரகு? நான் மேனேஜிங் டைரக்டரா? ஆமா, அரும்பாக்கத்துல நாங்க புதுசா ஓபன் பண்ணிருக்க ஒரு ஸ்டீல் ஃபேக்டரிக்கு ஒன்ன எம்டி ஆக்க போறேன். ஏதோ கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிசினஸ்ல முன்னுக்கு வர மாதிரி எனக்கு நீ ஹெல்ப் பண்ண போறேன்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்கு இவ்வளவு பெரிய பொசிஷனை கொடுக்குறியே ரகு. நான் இதுக்கெல்லாம் தகுதியானவனா? உனக்கு அந்த தகுதி இருக்கிறதுனால தான் இந்த பொறுப்பை நான் உனக்கு கொடுக்க போறேன். உன் டேலண்ட்டை உன் அண்ணன் சிவா மதிக்காம இருக்கலாம், ஆனா உன் ஃப்ரெண்டா இருக்கன்னா அந்த டேலண்ட்டை மதிச்சு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க முடியுமா? அதான் இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நான் உனக்கு கொடுக்குற எம்டி பொறுப்பை நீ தயங்காம ஏத்துக்கணும். என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நான் முன்னேறதுக்கான நல்ல விஷயம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் ரகு. டேய், நமக்குள்ள தேங்க்ஸ் எதுக்குடா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபியூச்சர்ல இன்னும் எவ்வளவு நல்ல விஷயம் பண்ண போறோம். அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இதெல்லாம். பீ சில் சந்தோஷ். தேங்க்ஸ் ரகு. ஓகே சந்தோஷ், நீ எம்டியா பொறுப்பேற்றுக்கிறதுக்கு எல்லா அக்ரிமெண்ட் பேப்பர்ஸையும் நான் ரெடி பண்ணணும். ஸோ இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாத. நான் சொன்ன மாதிரி இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஓகேவா சந்தோஷ்? நான் கிளம்புறேன். ரகு. சக்தி, சொல்லுங்க சார். காஃபி எடுத்துட்டு வாயேன். சரிங்க சார், உடனே போட்டு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சார். தேங்க்யூ. உங்களுக்கு எதுவும் தலைவலியா சார்? இல்லையே. ஏன், உனக்கு பார்த்தா அப்படி தெரியுதா? இல்ல, பொதுவா இந்த நேரத்துல டீ தான் குடிப்பீங்க. தலைவலி இருந்தா மட்டும் தான் காஃபி கேப்பீங்க. அதான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி பார்த்ததும் எனக்கு தோணுச்சு. அங்கேயே நான் கேட்டிருப்பேன். பக்கத்துல பிரியா இருந்ததால சரி வேண்டாம், தனியா கூப்பிட்டு கேட்டுக்கலாம் தான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உன்னை காஃபி கொண்டு வர சொன்னேன். நான் வீட்டுக்குள்ள வர்றப்போ உன்னை கவனிச்சுட்டு தான் வந்தேன். ஒரு மாதிரி டல்லா வேற ஒரு தாட்ல இருந்தேன்.
என்னாச்சு? இன்னைக்கு மனசுக்கு நெருடலான ஒரு விஷயம் நடந்துருச்சு சார். அப்படி என்ன நடந்தது? நம்ம திவ்யா அம்மா ஜாதகத்தை பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிடுறதுக்காக எடுத்துட்டு போனேன். அப்ப அம்மா, உன் காலடியில வச்சிருக்கிறது திவ்யாவோட ஜாதகம். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொருத்தம் பார்க்க வராங்க. திவ்யாவோட ஜாதகம் மாப்பிள்ளையோட ஜாதகத்தோட பொருந்தணும். இப்படி ஒரு வரன் தானாவே அமைஞ்சதா நினைச்சு ருத்ராமாவும் வீட்ல இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடிக்கணும்னா ஜாதக பொருத்தம் சரியா அமைஞ்சு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். எப்படி ஜாதகத்துல தண்ணி கொட்டுச்சு? ஐயோ, என்னாச்சு சக்தி? என்ன ஜாதகம்லாம் நினைஞ்சிருக்கு? என்னாச்சு? அம்மா, அது சாமி ரூம்ல செம்பல இருந்த தண்ணி எப்படியோ கீழே கொட்டி ஜாதகம் அப்படியே நனைஞ்சு போச்சு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஜாதகம் கேட்டா நம்ம எதம்மா கொடுக்கறது? என் மனசுக்கு ஏதோ சரியாவே இல்லம்மா. சக்தி, இவ்வளவுதானே? இதுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? பிறந்த தேதி, நேரம், இடம் எல்லாத்தையும் போட்டா கம்ப்யூட்டர்ல ஜாதகம் தானா வரும். ஜோசியர்கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம். நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. இப்பதாம்மா எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. சரி சரி, இந்த விஷயம் அன்னைக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா தாம் தும்னு குதிச்சு பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், சரியா? சரிங்கம்மா. இந்த இதான் சார் நடந்துச்சு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்புறமே ஏன் அதையே நினைச்சு இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பூஜை ரூம்ல அப்படி நடந்துருச்சேங்கிற கவலை தான் சார். முதல்ல அந்த எண்ணத்தை மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு கூலா வேலையை பாரு சக்தி. ஓகே? சரிங்க சார். ம். சரிங்க சார், எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சக்தி, ஒரு நிமிஷம். என்ன சார்? ஆமா, நைட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வழக்கமா கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு போவேன்னு நான் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ ஏன் வரல? சொல்லு சக்தி, என்னாச்சு உனக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல சார். நேத்து எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதான் வேலை முடிஞ்சதும் அவுட் ஹவுஸ்க்கு போய் தூங்கிட்டேன். அதான் உங்ககிட்ட பேச முடியல. நீ சொல்றது போய். நேத்து நீ வந்த அனிதா என்கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டேன். நான் சொல்றது சரிதானே? அவன் என் கூட பேசினா பேசிட்டு போறா, நீ வர வேண்டியதானே? அது எப்படி சார் வர முடியும்? அது நாகரிகமா இருக்காதுல்ல. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட பேசுறதுக்கு தான் நான் வெயிட் பண்றேங்கிறத மறந்துடாத. நேற்றிரவு நான் விழித்திருந்தேன், காரணம் நீ கண்ணே, காரணம் நீ. அதிகாலையிலே நான் விழித்து கொண்டேன், காரணம் நீ அன்பே, காரணம் நீ. நிழலாய் நானே உடம் வருவேனே, தனிமை தொலையும் புது இனிமை உருவாகும். புவிசை தோற்கும் ஆசை பிறக்கும், நம் இசை சேர்க்கும் என் திசைகளும் அதை ஏற்கும். மருமகளே, உங்க அம்மா உட்கார்ந்து பாக்குற அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் நீ பார்க்கணும்.
அதுதான் இந்த அத்தையோட ஆசை. நானும் அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்றேன் அத்தை. சரி சரி வா. என்ன மம்மி ம்? ரொம்ப ரொம்ப சீரியஸா ஃபைல் பார்த்துட்டு இருக்கீங்க போல. கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் ஃபைல்ஸ் தான். இதையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு இருந்தேன். நீயே வந்துட்ட. என்ன விஷயம் மம்மி? நீயும் நம்ம கம்பெனியில ஒரு முக்கியமான பொறுப்புல வரணும்னு ஆசைப்படுற. ஆமா மம்மி, இப்ப அதுக்கு என்ன? நான் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போறேன். ம், அத நீ எனக்கு திருப்திகரமா பண்ணி கொடுத்துட்டனா நீ எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம கம்பெனில உனக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அந்த அசைன்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க மம்மி, நான் அதை சூப்பரா பண்ணி முடிச்சிடுவேன். இத பாரு, கம்பெனில நிர்வாக பொறுப்புக்கு வரதுக்கு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பு மட்டும் பத்தாது, குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கணுங்கிற திறமையும் இருக்கணும். இந்த முழுமையான எக்ஸ்பீரியன்ஸ் என் பொண்ணுக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எந்த பொறுப்பை கொடுத்தாலும் சரி, என் மருமக பட்டைய கிளப்பிடுவா. அவ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. மம்மி மம்மி சொல்லுங்க மம்மி, ப்ளீஸ் மம்மி. திவ்யா ஆகாஷ் கல்யாண பொறுப்பு மொத்தத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்க போறேன். அதுல A to Z எல்லாமே நீ தான் பாத்துக்கணும். அதுல ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. கல்யாண சாப்பாட்டுல இருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்ததுன்னு வந்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கணும். நான் உனக்கு கொடுக்கிற இந்த அசைன்மெண்ட்டை நீ சிறப்பா பண்ணி முடிச்சிட்டனா நான் உன்னை என்ன நம்ம கம்பெனி போர்டுல கம்பெனி போர்டுல டைரக்டர் ஆக்க போறேன். மம்மி என்ன மம்மி சொல்றீங்க? என்ன டைரக்டர் ஆக்க போறீங்களா? நீங்க சொல்றது உண்மையா? எஸ். கல்யாண பொறுப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல எந்த குளறுபடியும் இல்லாம நல்ல தெளிவா யோசிச்சு நான் கொடுக்கிற வேலைய நீ நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டனா உனக்கு அந்த போஸ்டிங் கண்டிப்பா உண்டு. ஓகே? மம்மி என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டீங்கல்ல, நீங்களே பெருமைப்படுற மாதிரி திவ்யாவோட கல்யாணத்தை ஜாம் ஜாமன் நடத்திடுற மம்மி. அத பாக்குறதுக்காக தான் நானும் ஆர்வமா இருக்கேன். கமின் சந்தோஷ். ஹலோ சார். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சந்தோஷ், இவர் தான் நம்ம மேனேஜர் அண்ட் ஸ்டாஃப்ஸ். ஹாய். ஹாய். ஹாய் சார். டியர் ஆல், உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். இனி உங்களோட புது எம்டி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் மிஸ்டர் சந்தோஷ். நீங்க எனக்கு என்ன மரியாதை கொடுத்து கோஆபரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி மிஸ்டர் சந்தோஷ்க்கும் கோஆபரேட் பண்ணணும். Sure, sir. Sure, sir. Okay, Okay, okay. sir. சந்தோஷ் உட்கார். Please sit down. Thank you. Be seated. இதுலயா? உட்கார் சந்தோஷ். ஓகே. சந்தோஷப்படுறியா சந்தோஷ்? உன்னை நான் உட்கார வச்சிருக்கிறது வெறும் சீட்டு மட்டும் இல்லை, உனக்கு பின்னாடி நான் வச்சிருக்க ஆப்பு. உங்க குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து எங்க டேட் முன்னாடி கை கட்டி நிக்க வைக்க போறனா இல்லையான்னு மட்டும் பாரு. தேங்க்ஸ் ரகு. எனக்கு எதுக்கு சந்தோஷ் தேங்க்ஸ் சொல்ற? நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அப்புறம் இந்த கம்பெனியோட பார்ட்னர். உனக்கு இந்த சீட்ல உட்காரணும்னு ஆசை இருந்துச்சுல்ல, உன்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு நான் நினைச்சேன். அது இப்போ நடந்துருச்சு. இப்போ எனக்கும் நிம்மதியா இருக்கு. ஆக்சுவலி நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உன்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. என்னைக்கும் நீ மட்டும்தான் ரகு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்ப. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னோட உயிரை கூட கொடுப்பேன். கண்டினியூ யுவர் ஜாப். ஓகே சார். உன் உயிரை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்?
எனக்கு தேவையானதே வேற. அதை உன்கிட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் எங்க அண்ணன் தான் பெரிய ஆளு, அவனுக்கு தான் பிசினஸ் பண்ண தெரியும்னு பெருசா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவனை விட நான் தான் பெரிய ஆளுன்னு எங்க வீட்டுக்கு நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஓகே சந்தோஷ், கண்டிப்பா நம்ம ஒன்று சேர்ந்து இந்த கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டு வரலாம். நிச்சயமா. என்ன ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி இருக்கு. நிர்வாக பொறுப்பு மொத்தமும் உன் கைக்கு வந்தாதான் அந்த வேலைக்காரிய நம்ம வீட்டை விட்டு துரத்துறதோட மத்த எல்லா விஷயத்திலையும் நாம நினைச்ச மாதிரி பண்ண முடியும்னு சொன்னேன். என் வாய் முகூர்த்தம் பழிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? ஆமா அத்தை, இதுக்காக 1 கிலோ ஸ்பெஷல் ஸ்வீட் வாங்கி நான் உங்களுக்கு அப்புறமா ஊட்டுறேன், ஓகேவா? சரி மருமகளே. அத்தை, திவ்யாவோட கல்யாணத்துக்கு அடிக்கிற இன்விடேஷன்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி கிராண்டா பண்ண போறேன். மம்மி அதையெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே என்னை கூப்பிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆக்கணும். எல்லாமே சரியா நடக்கும் மருமகளே. என் பொண்ணு திவ்யாவோட கல்யாணத்துல எந்த குறையும் வராது. நான் உனக்கு கூட இருந்து எல்லா உதவியும் செய்யறேன். நீ மட்டும் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு கம்பெனிக்குள்ள போயிட்டேனா உனக்கு இருக்கிற திறமைக்கு கூடிய சீக்கிரமே உன் அம்மாவோட அதிகார மொத்தத்தையும் உன் கண்ட்ரோலுக்கு நீ கொண்டு வந்துருவ. அப்புறம் நீ வச்சதுதான் சட்டம், நீ சொல்றதான் எல்லாரும் கைய கட்டி கேட்கணும். ஷோ, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ பவர் மொத்தமும் இப்பவே என் கைக்கு வந்த மாதிரி இருக்காத்த. இப்போ உனக்குள்ள வந்திருக்கிற இந்த கர்வம் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும் மருமகளே. அது எப்பவும் என்னை விட்டு போகாதாத்த. நீ அங்க வரணும், உன்னை ஓரம் கட்டிட்டு அந்த இடத்த நான் பிடிக்கணும். இது தாண்டி ஏன் பிளானே. ஆகாஷ்க்கு இங்கே ஒரு பொண்ணு பாத்துட்டேன், அதுவும் ருத்ரா வீட்டு சம்பந்தம். அவங்களும் உன்ன மாதிரியே பெரிய இடம்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதிரா. ருத்ரா வீட்டு சம்பந்தம் அமையும்னு நானும் எதிர்பார்க்கல. இது ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம்தான். என் பையனுக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால போய் பார்த்து பேசணும். அப்படியே எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருச்சு. உன்னோட வருங்கால மருமகளை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. கல்யாணத்தன்னைக்கு தான் பார்க்க முடியும் போல இருக்கு. என்ன ஆண்டி, அவளை கல்யாணத்துல தான் பார்க்கணுமா என்ன? நீங்க விருப்பப்பட்டா இன்னைக்கே பார்க்கலாம். அம்மா, திவ்யாவை பார்க்கணும்னு ஆண்டி ஆசைப்படுறாங்கல்லம்மா. நீங்க ருத்ரா ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி திவ்யா கொஞ்சம் வர சொல்லுங்களேன். இப்போ திவ்யாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறது அவங்களா இல்ல நீயா? அவங்களும் தான், நானும் தான். ஏன் நீங்களும் அவளை பார்க்கணும் தானே நினைக்கிறீங்க? ப்ளீஸ்மா கொஞ்சம் வர சொல்லுங்களேன். சரி சரி, வர சொல்றேன். குட் மார்னிங் ஆதிரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயமா தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்தேன். அவங்க எல்லாம் திவ்யாவை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ரெஸ்டாரண்ட் ரூபிக்கு அவளை அனுப்பி வைக்க முடியுமா? மாமியாரே விருப்பப்படுறீங்க, நாங்க பொண்ணு அனுப்பாம இருக்க முடியுமா? கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ருத்ரா. வராலாம். ஓகே. திவ்யா, என்னங்க அத்தை? ஆதிரா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூபி ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்களாம். அவங்க எல்லாம் உன்னை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. உன்னை அங்க அனுப்ப முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீ அவங்கள போய் பார்த்துட்டு வந்துரு. இப்ப நான் எதுக்கு அங்க போகணும்? வேண்டாமே. திவ்யா, ஆதிராவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் அவங்களே வீடு தேடி வந்து உன்னை பொண்ணு கேட்டாங்க. இப்ப உன்னை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ போகாம இருந்தன்னா அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா? எனக்கு அங்க போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அத்தை. எதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு உனக்கு?
ஆ, ஆ, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அங்கதானமா போய் வாழ போற. இப்ப இருந்தே நல்லா பழகிக்கிட்டாதான் ஒரு அந்யோன்யம் வரும். அவங்க அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானே கூப்பிடுறாங்க. நீ சங்கடப்படாம போய் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு. நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? என்ன ருத்ரா, கொஞ்சம் கூட பக்குவமே இல்லாம இப்படி தயங்கிட்டு இருக்கா? கொஞ்சம் எடுத்து சொல்லு. திவ்யா, நாங்களே உன்னை ஒரு இடத்துக்கு தனியா அனுப்புறோம்னா அது தப்பாவா இருக்கும்? நாங்க உன் மேல எப்படி கேர் எடுத்துக்கிறோமோ அதை விட அதிகமா ஆதிரா உன் மேல கேர் எடுத்துப்பாங்க. சங்கடப்படாம போயிட்டு வா. திவ்யா, அத்தை சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்பா அத்தை. அப்ப போயிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. அப்புறம் என்ன, வா வந்து சட்டுப்புட்டுன்னு ரெடி ஆகி கிளம்பு. உன் மாமியார் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். வா வா திவ்யா, வா. ரெடி ஆகு. என்ன சொல்ற சக்தி? மணிவண்ணன் பொண்ணு திவ்யாவுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்களா? ஆமாங்க ஐயா, எல்லாம் சட்டு புட்டுன்னு முடிவாயி போச்சு. இதை யாருமே எதிர்பார்க்கல. ஆமா, ஆதிரா எப்படி குறிப்பா திவ்யாவை பொண்ணு கேட்டு வந்தாங்க? நம்ம திவ்யா அந்த மேடத்தோட உயிரையே காப்பாத்திருக்காங்க ஐயா. அதனால அவங்க பையனுக்கு நம்ம திவ்யாவை ரொம்ப பிடிச்சு போச்சான். அவங்களும் காலம் தாமதிக்காம உடனே வந்து கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கு தான் இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்கு. திவ்யா பிறந்தப்ப நானும் ருத்ராவும் போய் பார்த்துட்டு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் 6 மாசத்துல நானும் ருத்ராவும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்து சம்பந்தம் பேசி முடிச்சிருக்காங்க. காலம் எவ்வளவு வேகமா போகுது இல்ல சக்தி? எப்படியோ மணிவண்ணன் பொறுப்பில்லாத ஆளா இருந்தாலும் அவருக்கு 3 நல்ல பிள்ளைங்க இருக்காங்க. அதுல அவரோட சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தா வீட்ல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது இப்ப நடந்துருச்சுங்க ஐயா. இத நீ இவ்வளவு சந்தோஷமாவும் பூரிப்பாவும் சொல்ற. குலசாமி அருளால இப்படி ஒரு நல்லது நடக்கிறதுக்கு உன்னோட தியாகம் தானே காரணம் சக்தி. அப்படி நான் என்னங்க ஐயா பெருசா பண்ணிட்டேன்? நீ மட்டும் அப்படி கடுமையான பரிகாரத்தை பண்ணி தெய்வத்தோட கோபத்தை தணிக்காம இருந்திருந்தா திவ்யாவுக்கு இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்குமா? இதுக்காக அந்த இந்துமதி காலத்துக்கும் உனக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கணும். உன்னை அவ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அனிதா அம்மாவும் இந்துமதி அம்மாவும் என்னை புரிஞ்சுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நீங்களும் ருத்ராமாவும் இருக்கீங்க. எனக்கு அது போதுங்க ஐயா. என்னோட வேண்டுதல் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறது தான். அது நிச்சயம் கடவுள் நிறைவேற்றி வைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.